கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதா வனச்சாரிணः ஸ்ருண்வன் ராம கதாநாதம் கோனயாதி பராங்கதிம். ராமநாமத்தை கேட்டவர்கள் யாருக்குத்தான் நன்மை ஏற்படாது? நாத பிரம்மமாகவே பகவான் எழுந்துருளியிருக்கிறார். அவ்வெம்பெருமானை தரிசிக்கும் பாக்கியம் படைத்த ரிஷிகள் எத்தனையோ பேர். பல ரிஷிகளும் ராமன் எப்போது எழுந்துருளுவார், அவரை எப்போது தரிசிப்போம் என்று காட்டில் காத்திருந்தார்கள். ஆனால் ஒரு மாறுதலுக்கு ராமனே ஒரு ரிஷியை தரிசிக்க ஆசைப்பட்டான். அவர்தான் அகஸ்தியர். ராமன் அகஸ்தியருடைய ஆசிரமத்தை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். அதற்குள் நாம் ஓர் ராமர் சன்னிதானத்தை தரிசித்துவிட்டு அவசரமாக அவரை பின்தொடர்வோம். சென்னை பாண்டிச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் கடப்பாக்கம் என்னும் ஊரிலிருந்து 6வது கிலோமீட்டரில் உள்ள கடுக்களூர் ஆதிகேசவ பெருமான் கோதண்டராமனுடைய சன்னிதானம். ஆச்சரியமான திருக்கோவில், சிற்ப வேலைப்பாடுகள், மேல்கட்டி விதானம். மேல் கூரையை பார்த்தால் அழகான தேன் கூடு கல்லிலேயே செதுக்கப்பட்டுள்ளது. கூட்டின் இருமருங்கிலும் கிளிகள் கொத்தி தேன் பருக முயற்சிக்கின்றன போலும். அருகே தாமரை போன்ற அமைப்பு, ஆங்காங்கும் எங்கும் சித்திர வேலைப்பாடுகள். தூண்களோ மேல் விதானமோ அனைத்துமே பழமையை பறைசாற்றுகின்றன. அதேபோல் நவக்கிரகங்களுடைய பிரதிநிதியையும் இங்கு காணலாம். விருச்சிகம் என்றால் இதோ தேளின் படம் உள்ளது. கன்னி என்றால் கன்னியின் படம் உள்ளது. இப்படி பல கிரகங்களும் இங்கே சித்தரிக்கப்பட்டுள்ளன. கூடவே பாம்பொன்று கையிலே, குரங்கு கையில் பாம்பு பிடிபட்டுள்ளது. பாம்பார் தெரியுமா? ராகுவும் கேதுவும். கிரகண காலத்தில் சூரிய சந்திரர்களை பீடிக்கிறான். அதை போல் இந்த சம்சாரமும் நம்மை பீடிக்கிறது. ஹனுமானுடைய திருவடிகளை பற்றினோமானால் தன்னடையே இவை அத்தனையும் ஓடிப்போய்விடும். இதை சொல்வதற்குத்தானோ என்னமோ ரொம்ப ஆச்சரியமா இங்கு இருக்கக்கூடிய கற்களும் அதே சமயத்தில் சித்திரங்களும் நமக்கு உணர்த்துகின்றன. இவற்றை சேவித்துக் கொண்டு உள்ளே புகுகிறோம். நீண்ட துவஜஸ்தம்பம், திருமண்காப்பு, பக்கத்தில் பலிபீடம், அருகிலேயே தனி சன்னிதானத்தில் கருடன் எழுந்துருளி உள்ளார். எப்போதும் சிறகடித்துக் கொண்டு பெருமானுக்கு தொண்டு புரிய காத்திருக்கும் அவர் இங்கேயும் அப்படி உள்ளார். எல்லா வாகனங்களையும் சேவித்துக் கொள்ளுகிறோம். பெருமான் குதிர வாகனத்திலோ ஆனவாகனத்திலோ சந்திரப்பிரபை, சூரிய பிரபை, இரட்ட புறப்பாடு, இரட்டப்பிரபை, சேஷவாகனம், கல்பக விருட்சம், திருத்தேர் என்று பலதிலும் பவனி வருகிறார். சின்ன சின்ன வாகனங்களாய், இங்கிருக்கும் கேசவ பெருமானுக்கு ஏற்ற வாகனங்களாய் இவை காட்சி அளிக்கின்றன. வாகனங்களை தரிசித்துக் கொண்டு இனி கோயிலுக்குள் செல்வோம். அதற்கு முன்பாக அகஸ்தியருடைய ஆசிரமத்தை நோக்கி ராமன் போய்க் கொண்டிருக்கிறாரே, அவரை பின்தொடர்ந்து போய் அகஸ்தியரை தரிசிக்க வேண்டும். நாம் இப்போது இருப்பது அரண்ய காண்டத்தில் 11வது சர்க்கத்தில். சுதீக்ஷ்ணர் ராமர் போக வேண்டிய வழியை கூறுகிறார். மேற்கே 4 யோஜனை தூரம் செல். அகஸ்தியருடைய உடன் பிறந்தவரின் ஆசிரமம் வரும். அங்கிருந்து ஒரு நாள் ராத்திரி தங்கிவிட்டு மறுநாள் காலை புறப்பட்டு மேலும் 1 யோஜனை தூரம் போ. மொத்தம் சுமார் 80 கிலோமீட்டர். ஆனால் நாம் யாத்திரையாக போனால் இன்று சுதீக்ஷ்ணாசிரமம் இருக்கும் இடத்திலிருந்து அகஸ்தியாசிரமம் வருகிறது. 80 கிலோமீட்டருக்கு சற்றேறக்குறைய சேவித்து விடலாம். ஆனால் அந்த அகஸ்தியாசிரமம் போவது மிகவும் கடினம். நடுவிலே பெரிய ஆறு ஓடுகிறது.
ஆறு வத்தி இருக்கும் நேரத்தில் போய்விடலாம். ஆனால் அடர்ந்த காடு, அந்த ஆறு தாண்ட வேண்டுமானால் தண்ணீர் சுழித்தெடுத்து ஓடினால் அதை தாண்டுவதற்கு வழி கிடையாது. அதோடு இல்லாமல் நிறைய புதை குழிகளும் சேரும் சகதியும் ஆற்று படுகையில் உள்ளன. நாம் கால் வைத்தாலே வெறும நடக்கும் போதே மூடி அளவுக்கு கால் புதைகிறது. மறுபடியும் அந்த காலை வெளியில் எடுத்துத்தான் போக வேண்டும். இதுல நாங்கள் யாத்திரை போகும்போது ஒரு டெம்பரரியாக பாலமே கட்டிவிட்டோம். என நம்ப முடியவில்லை. 600 பேர் சென்றிருக்கிறோம். வயோதிகர்கள் இருந்தார்கள். ஆபத்தே வேண்டாம் என்று நம்மளா ஒரு பாலம் கட்டி, சரி இந்த பாலத்தை தாண்டிடுவோம் நினைத்து கொண்டு போனோம். ஆனா பகவானுடைய அருள், பெருத்த மழை இல்லாமல் சலசலத்து முழந்தாள் அளவுதான் தண்ணீரே இருந்தது. ஊர் பாதையில் மண்ணு கெட்டியாக இருந்தது. அதனால அந்த பாதை வழியே கடந்து சென்று விட்டோம். பலரும் போய் சேவிக்க விழையலாம், ஜாகிரதையாக போக வேண்டும். ஆனால் அந்த இடத்தை அடைந்தவுடன் பெருமகிழ்ச்சி காத்திருக்கும். எவ்வளவு அடர்ந்த நீண்ட பள்ளத்தாக்குகள், உயர்ந்த மலைகள், ஆகாயத்தை பார்த்தாலே சூரியனோ சந்திரனோ அங்கிருக்கும் மரங்களிடத்தில் அனுமதி பெற்று கொண்டுதான் உள்ளேயே புக முடியும். அவ்வளவு அடர்ந்த கண்ணை கவரக்கூடிய காடு. எங்கு நாம் பேசினாலும் எதிரொலி கேட்கிறா போலே அழகு. குயில்களும் மயில்களும் மான்களும் என்னென்ன உண்டோ அனைத்தும் ஆடுகின்றன. ஆச்சரியமான நதி ஓடுகிறது. ஆனால் அனைத்தும் இரவு 7 மணி வரை. அதற்கு பிற்பாடு சிங்கம், புலி, கரடி, யானை இவை இத்தனையும் ஒலியே கேட்கிறது. நாம இருப்பதற்கே பயமாகி போகும். அந்த இடத்தில் கடைசியா நாங்கள் வெளியில் வரும்போது ராத்திரி மணி 9:30. அடியன் கடைசியில வெளியில வரும்போது ஒருவேளை பின்னால் புலி வருகிறதோ என்று பார்த்து கொண்டுதான் வெளியில வர வேண்டியிருந்தது. ரொம்ப ஆச்சரியமான இடம். அவசியம் எல்லாரும் சேவிக்கணும். இவ்வளவு இயற்கை எழில் கொஞ்சம் கூட மாறாத இடம் இருக்குமா என்று எல்லாருக்குமே ஆச்சரியம் ஏற்படும். இனி விட்ட இடத்திலிருந்து பார்ப்போம். 41வது ஸ்லோகத்தில் தான் வழி கூறி முடித்தார். தத்ர அகஸ்தியாசிரம பதம் கத்வா யோஜனமந்தரம் ரமணீயே வனோத்தேசே பகு பாதப சோபித்தே. நீண்ட நீண்ட மரங்கள், அது கூடியிருக்கக்கூடிய அகஸ்தியாசிரமத்துக்கு போடணும்னு ஆசை இருந்தால் இப்போதே புறப்படுறாமா, நேரம் கடத்தாதே. ராமன் கிளம்பிவிட்டார். யதாகீமே வனஸ்யாஸ்ய ஞாதாஃப் பதி சஹஸ்ரஷः சன்னதாஃப் பலபாரேண புஷ்பபாரேண ச த்ருமாக. எத்தனை மரங்கள், செடிகள், கொடிகள், ஆங்காங்கு தொங்கும் பூங்கொத்துக்கள், பூங்கொத்துக்களில் படுத்து உறங்கும் தேன் வண்டுகள், பொறி வண்டுகள், வரி வண்டுகள், இதெல்லாத்தையும் ஆனந்தமா பார்த்துன்னு போறார். ஏதச்ச வனமத்தியஸ்தம் கிருஷ்ணாப்ர சிகரோபமம் பாவகஸ்யாசிரமஸ்தஸ்ய தூமாக்ரம் சம்பிரதிருஷ்யத்தே. இப்படியே போகும்போது அதோ கோடியில் ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்திலேருந்து ஹோம புகை மேலே கிளம்புகிறது. அப்பாரோ ரிஷி அங்க இருக்கிறார்னு அர்த்தம். போவோம். யஸ்ய பிராத்ரா கிருதேயம் திக்ஷரண்யா புண்ணிய கர்மணா இஹைகதா கில க்ரூரஹ வாதாபிரிதிச்ச இல்வலஹ. அதுதான் அகஸ்தியருடைய உடன் பிறந்தவரின் ஆசிரமமாக இருக்க வேண்டும். லக்ஷ்மணா வா, சீதே வா, போய் தரிசித்துக் கொள்ளலாம் என்று ராமன் வேகமா அழைத்து போனார். போற வேகத்துக்குள்ளேயே அகஸ்தியருடைய பெருமைக்குன்னு ஒரு சிறு கதை, இது ரொம்ப முக்கியமான கதை. அந்த கதையை ராமன் உரைக்கிறார். அதாவது இஹ ஏகதா கில க்ரூரஹ வாதாபிரபி ச இல்வலஹ. இல்வலன், வாதாபி என்னி 2 அரக்கர்கள், அண்ணன் தம்பிகள். பிராதரவு சகிதாவாஸ்தாம் பிராமணாக்னௌ மகாசுரவ், பெரிய அசுரர்கள். அவர்கள் அந்தணர்களை கொன்று உண்டுவிட வேண்டும் என்று ஆசை. அதற்காக இல்வலன் ஒரு திட்டம் வகுப்பான். அதாவது தன்னுடைய தம்பியை உருமாற்றி அவனையே ஒரு மாம்சமாக ஆக்கி வருகிற பிராமணர்கள், இவனே ஒரு அந்தண உருவத்தை எடுத்துக்கொள்வார். அந்தணர்கள் சிராத்தம் செய்கிறா போலே, தாயார் தகப்பனாருக்கு திதி கொடுக்கிறோமே, அந்த சிராத்தம் செய்வதற்காக அந்தணர்களை உண்பதற்காக அழைப்பார். அவர்கள் அறியாவண்ணம் இந்த மாம்சத்தை, தம்பியையே சமைத்து மாம்சத்தை அவர்களுடைய உணவுக்குள் வைத்து பரிமாறி விடுவான். அவர்களுக்கு தெரியாது. உண்டு விடுகிறார்கள். உண்டவுடன் அண்ணன் கூப்பிடுகிறார், வாதாபி வெளியே வா என்றால் அவன் தன்னுடைய பழைய உருவத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய வயிற்றை கிழித்து கொண்டு வெளியில வந்துடுவார்.
அந்தணர் மாண்டு போவார், இருவருமாக அவனை வைத்துக் கொண்டு உண்பார்கள். இப்படித்தான் திரும்ப திரும்ப நடக்கிறது. இல்வலன் வாதாபி இருவரும் குரூரமாகச் செய்தார்கள். பராதரம் சம்ஸ்கிருதம் கிருத்வா ததஸ்தம் மேஷரூபிணம், ஒரு ஆட்டு மாம்சமாக மாத்தி அவர்கள் அறியாவண்ணம் படைக்கிறான். வாதாபே நிகரமஸ்வேதி ஸ்வரேண மகதா வதன், அவர்கள் சாப்பிட்டு முடிந்தவுடன் ஹே வாதாபி வெளியில வா என் உச்ச குரலில் கூப்பிடுவான். அவனும் அவர்களை கிழித்து கொண்டு வந்து விடுவார். ததோ புக்தவதாம் தேஷாம் விப்ராணாம் இல்வலோ பிரவீத் அகஸ்தியேன ததா தேவை பிரார்த்தித்தேன மகர்ஷினா அனுபூய கில ஸ்ராத்தே பக்ஷிதஸ்ஸ மகாசுரஹ. தேவர்கள் எல்லாம் இதென்ன இப்படி ஓரொரு ரிஷியா இவன் கொன்று கொண்டிருக்கிறான் என்ன அகஸ்தியரிடத்திலே போய் இவனுக்கு ஒரு முடிவு கட்டுமாறு வேண்டினார்கள். அகஸ்தியரும் உண்மை ரகசியம் தெரிந்து கொண்டு இவன் ஒரு நாள் சாத்தம் பண்ண போது தானே ஒன்றுமறியாதா போலே உணவருந்துவதற்கு சென்றார். தம்பியை சமைத்து பரிமாறினான். அகஸ்தியர் உண்டார். தம்பி வாதாபி வெளியே வா என்ன அண்ணன் கூப்பிட்டான். அதற்குள் நீண்ட ஏப்பம் விட்டு உன் தம்பி ஜெரித்து விட்டான், இனிமேல் வெளியே வரமாட்டான் என்ன அகஸ்தியர் கூறினார். தம்பி மாண்டு போனான். தம்பியை கொன்றுவிட்டார் நினைத்து ஓட்டமா ஓடி வந்தவரை எதிர்த்தான் இல்வலன். கண்களை விழித்து பார்த்து தீப்பொறிக்கு இரையாக்கி அவனையும் அழைத்து விட்டார் அகஸ்தியர். ஆக இல்வலன் வாதாபி இந்த 2 பேரையும் அழித்து அந்த காட்டையே தூய்மைப்படுத்தினார். அதான் ஆச்சரியமான கதை இது. பிரதர்ஷயுமிதுமாரேபே முனிம் குரோதான் நிசாச்சரஹ சக்ஷுஷானலகல்பேன நிர்தக்தோ நிதனங்கஹ உபாஸ்ய பశ్చిமாம் சந்தியாம் சாப்ராத்ரா யதாவிதி பிரவிவேஷ ஆசிரம பதம் தம் ரிஷிம் ச அபியபாதயத் ஆமந்திரயே தாம் கச்சாமி குருந்தே திரஷ்டும் அக்ரஜம். உம்முடைய அண்ணன் அகஸ்தியரை தரிசிக்கும் ஆசையில் வந்துள்ளோம், நீர்தான் அவ்விடத்துக்கு எங்களை அழைத்து போக வேண்டும் என்று தம்பியினிடத்தில் வேண்டினார்கள். ஒன்று நீங்கள் கவனித்திருக்கலாம், அகஸ்திய பிராதா அகஸ்திய பிராத்தான்னு வருகிறது. அப்படின்னா அகஸ்தியருக்கு உடன் பிறந்தவர், அகஸ்தியருக்கு தம்பி என்று வருகிறது. அவருக்கு பேரே இல்லையா? அந்த ரிஷிக்கு ஒரு பேர் இருந்திருக்காதானா? இருந்திருக்கும். ஆனா அகஸ்தியருடைய பேரை வைத்தே தான் இவருக்கு பெருமையாம். அதனாலதான் அகஸ்தியருக்கு தம்பி என்கிறார்கள். ஆண்டாளுடைய பாசுரம் தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ இயலமேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாயின்னு பாசுரம் இல்லையா? மாமான் மகளேன்னு ஒரு தீ கூப்பிடுகிறாள். மாமனுக்கும் பேர் இருந்திருக்கும், மாமிக்கும் பேர் இருந்திருக்கும், மாமான் மகளுக்கும் பேர் இருந்திருக்கும். ஆனா ஆண்டாள் பேர் சொல்லி கூப்பிடாமல் மாமான் மகளே என்றே சொல்கிறாள். அப்படின்னா அந்த உறவு முறையாலேயே பெருமை. இங்கேயும் அகஸ்தியராலேயே பெருமை. இவருக்குன்னு தனிப்பெருமை எத்தனையோ இருந்திருக்கலாம். ஆனா அண்ணனாலேயே பெருமை பெற்றவர். ஒரு நாள் மாலை அன்றிரவு ராமன் அங்கு தங்கிவிட்டு பொழுது விடிந்துவுடன் தம் அழைத்து செல்ல அகஸ்தியாசிரமத்தை நோக்கி போகிறார். ஆசிரமோ நாதி தூரஸ்தா மகர்ஷேர் பாவிதாத்மனா அகஸ்தியதி விக்யாதா லோகே ஸ்வேனைவ கர்மணா ஆசிரமோ திருஷ்யதே தஸ்ய பரிஸ்ராந்த ஸ்ரமாபஹ. மேலும் ஒரு யோஜனை தூரம் நடந்து போக தூரத்தே ஆசிரமம் தெரிந்தது. என்ன இயற்கை எழில் வாய்ந்த இடம்! தட்சிணா திக்ருதா ஏன சரண்யா புண்ணிய கர்மணா, யாருடைய பெருமையால் புண்ணிய கர்மங்களால் தெற்கு திக்கே வாழ்ந்து போயித்தோ என பொதிகை மலை சாரலில் வாழ்ந்து தமிழையே வளர்த்து கொடுத்தவர் குள்ளமான அகஸ்திய முனிவர். அப்ப தெற்கு திக்குக்கு நம் தமிழ் மொழிக்கே பெருமை சேர்த்தவர். திகியம் தட்சிணா திராசா திருஷதே நோபபுஜ்யதே. தெற்கு திசையை வாழ வைத்த அகஸ்தரின் ஆசிரமம் இதோ தெரிகிறது. யதா பிரபிருதி சாக்கிராந்தா திகியம் புண்ணிய கர்மணா ததா பிரபிருதி நிர்வைராக பிரசாந்தா ரஜனீச்சராக. அங்கு இருமிற்கை சுத்தி பார்த்தால் எத்தனையோ சிங்கங்கள், புலிகள், கரடிகள், ஆனா அனைத்தும் சாந்தியோடு இருந்தன. எங்கும் நெருப்பு கூட பார்த்துத்தான் எரிந்தது. மார்க்கம் நிரோடும் சததம் பாஸ்கரஸ்ய அச்சலோத்தமஹ சந்தேசம் பாலயன்ஸ்தஸ்ய விந்தியசைலோன வர்த்ததே நாத்திர ஜீவேன் மிருஷாவாதி. அவர் இருக்கிற இடத்துல பொய் இல்லை, சூதில்லை, திருட்டில்லை, குரூரன் கிடையாது, சட்டபுத்தி இருக்கிறவன் கிடையாது, நேர்மை இல்லாதவன் இல்லை, அனைத்தும் நேர்மை. இப்படிப்பட்ட அகஸ்தியரை சந்திப்போம் வா என்று தம்பியையும் கைப்பிடித்தவளையும் அழைத்து கொண்டு ராமன் போகிறார். கேட்போம்.